என்ன மேடம், ரொம்ப பிஸியா இருக்கீங்களா? ஒரு டாக்டருக்கு இங்க அப்பாயின்மெண்ட் கிடைக்குமா என்று கேட்க, காவியா சிரித்து கொண்டே, எம்டிக்கு நான் அப்பாயின்மெண்ட் தரணுமா என்ன? ஆனா இன்னைக்கு நிறைய ஃபைல்ஸ் இருக்குதே என்றாள். சிவா அவளது இருக்கைக்கு பின்னால் வந்து நின்று அவளது தோள்களை மென்மையாக அழுத்தி கொடுத்தவன், ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காத காவியா, உனக்கு ஏதாவது உதவி வேணும்னா உன் புருஷன் நான் இருக்கேன், என்கிட்ட சொல்லுடி என்று சொன்னவன் அவளது காதோரம் குனிந்து ரகசியமாக ஏதோ சொல்ல, காவியா வெட்கத்தில் அவனை துரத்தினாள். சிவா, ஒழுங்கா இங்க இருந்து கிளம்பி போயிடுங்க, நீங்க இருந்தீங்கன்னா எனக்கு ஒரு வேலையும் நடக்காது என்று முகம் முழுவதும் சிவந்து வெட்கத்துடன் கூடிய மனைவியை பார்த்தவனுக்கு சிரிப்புதான் வந்தது. சரி சரி, நான் போறேன், நீ உன்னோட வேலையை பாரு, நான் அர்ஜுனை போய் பார்த்துட்டு வரேன் என்று அங்கிருந்து வெளியே சென்று விட்டான். போகும் அவனை பார்த்து புன்னகைத்துக் கொண்டிருந்தவளுக்கு இப்படி ஒரு கணவன் கிடைக்க தான் எவ்வளவு தவம் செய்திருப்போம் என்று மனதுக்குள் நினைத்து கொண்டு அந்த கடவுளுக்கு நன்றி கூறினாள். அங்கிருந்து வந்தவன் அர்ஜுனின் கேபினுக்குள் நுழைவதற்காக கதவை திறக்க, அங்கே அர்ஜுன் யாழினியிடம் வம்பு செய்து கொண்டிருந்தான். அவளை இறுக்கி பிடித்து கொண்டு, என்னடி இன்னைக்கு ஃபுல்லா நீ என்னை கண்டுக்கவே இல்ல? நானும் போனா போது பொண்டாட்டி வேலையா இருக்காளேன்னு தொல்லை பண்ண வேண்டாம்னு சொல்லிவிட்டா, நீ என்னவோ என்ன சுத்தமா கண்டுக்கவே மாட்டேங்கிற. இங்க பாரு, வீட்டுல பண்ற ரொமான்ஸை விட ஆபீஸ் ரொமான்ஸ் தான் செம்மையா இருக்கும், நீ என்ன ரொம்ப ஏங்க வைக்கிறடி என்று கூறி அவள் கன்னத்தில் ஒரு முத்தம் கொடுக்கவும், சிவா கதவை திறந்து கொண்டு உள்ளே வரவும் சரியாக இருந்தது. பதற்றத்தில் யாழினி சட்டென்று விலகி நிற்க, ஆனால் அர்ஜுனோ சிவாவை எரித்து விடுவது போல முறைத்தவன், ஏண்டா 7 கழுத வயசாகுது, எரும மாடு மாதிரி வளர்ந்திருக்க, உள்ள வரதுக்கு முன்னாடி கதவை தட்டிட்டு வரணும்னு தெரியாதா என்று கேட்க, சிவாவோ என்ன சொல்வது என்று தெரியாமல் திருத்திருவென்று விழித்துக் கொண்டிருந்தான். யாழினி வெட்கத்தில் அங்கிருந்து வெளியே ஓடிவிட்டாள். அதை பார்த்து இன்னும் கடுப்பானவன், இப்போ உனக்கு சந்தோஷமா? என் கேபின்ல உனக்கு என்னடா வேலை? கொஞ்ச நேரம் என் பொண்டாட்டி கூட ரொமான்ஸ் பண்ணலாம்னு பார்த்தா கரடி மாதிரி வந்து எப்ப பார்த்தாலும் கெடுத்து விட்டுறியே என்று கூறியவன் வேகமாக சென்று அவன் இருக்கையில் அமர்ந்து கொண்டு அவனை பார்த்து முறைக்க, இப்பொழுது எது பேசினாலும் தன்னை கடித்து குதிரை வைத்து விடுவான் என்று நினைத்தவன் அமைதியாக அங்கிருந்த சோஃபாவில் அமர்ந்து கொண்டான். கேக்குறதுக்கு எங்கனாச்சும் பதில் இருக்குதா பாரு, எரும மாட்டு மேல மழை பெஞ்ச மாதிரி உட்காந்துகிட்டு இருக்கான். ஏண்டா உனக்கெல்லாம் ஹாஸ்பிட்டல்ல வேலையே இருக்காதா? எப்ப பார்த்தாலும் ஏன் இப்பெல்லாம் ஆபீஸ் பக்கமே சுத்திக்கிட்டு கிடக்க என்று அர்ஜுன் கேட்டதும் உடனே அவனோ, ஏண்டா நான் ஒரு டாக்டருங்கிறது உங்களுக்கு இப்பதான் ஞாபகத்துக்கு வருதா? ஒண்ணு மாத்தி ஒண்ணு பிரச்சனை வர வச்சுக்கிட்டு என்ன ஹாஸ்பிட்டல் பக்கமே போக விடாம எந்த நேரமும் இந்த ஆபீஸையே சுத்தி வர்ற மாதிரி பண்ணிட்டு என்னையவே கேள்வி கேக்குறியா? நானே மண்டை காஞ்சு போயிருக்கேன், என்ன டென்ஷன் பண்ணாதரா சொல்லிட்டேன் என்று அவன் கூறியதும் அர்ஜுனுக்கு சிரிப்புதான் வந்தது. சரி, இப்ப எதுக்கு வந்த, அதையாவது சொல்லி தொலை. டே மச்சான், நான் தனியா ஒரு வீடு வாங்கலாம்னு இருக்கேன்டா. எதுக்குடா? அதான் ஆல்ரெடி உனக்கு இந்த ஊர்லயே ஒரு வீடு இருக்குது இல்ல? இல்ல மச்சான், அது கொஞ்சம் தூரமா இருக்கு, இங்க உன் வீட்டுக்கு பக்கத்திலேயே ஒரு வீடு வாங்கிட்டா அடிக்கடி உன்னை வந்து பாக்கலாம்ல, காவியாக்கும் மைண்டுக்கு ரிலாக்ஸா இருக்கும், யாழினி அப்பப்ப வந்து பாக்கவும் முடியுமில்ல என்று கேட்டதும் ஒரு நிமிடம் அமைதியாக யோசித்தவன், சிவா, நான் உன்னை சொன்ன தப்ப நினைச்சுக்க மாட்டியே? மச்சான், நீ எது சொன்னாலும் என்னோட நல்லதுக்கு தான் சொல்லுவேன்னு எனக்கு தெரியும், ஏதா இருந்தாலும் யோசிக்காம சொல்லுடா, அப்புறம் என்ன நம்மெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லு என்று அவன் கேட்கவும், உடனே அர்ஜுன், நீ எதுக்குடா தனியா போகணும்னு நினைக்கிற? நான் இருக்கிற வீட்டுல நானும் யாழினியும் தனியா தான் இருக்கோம், அங்க எங்க கூட தங்கறதுக்கு யாரும் கிடையாது. அதே மாதிரி நீயும் தனியா வீடு வாங்கினாலும் அங்க நீங்க 2 பேர் மட்டும்தான் இருக்க போறீங்க, அங்கிளும் ஆன்ட்டியும் ஊருக்கு போயிடுவாங்க. அப்படி இருக்கும் பொழுது நீயும் பேசாம நம்ம வீட்லயே வந்து இருக்கலாம்ல. இல்லடா, எனக்கு அது சரி வருமானு தெரியல, எனக்கு என்ன இருந்தாலும் அது உன்னோட வீடு இல்லையா? ஏமாச்சா அப்படி எல்லாம் பிரிச்சு பேசுற? நாம என்ன அப்படியா பழகி இருக்கோம்? இல்லடா, அது முன்னாடி எப்படியோ, ஆனா இப்போ உனக்கும் சரி எனக்கும் சரி கல்யாணம் ஆயிடுச்சு, நம்மள நம்பி ஒரு பொண்டாட்டி வந்துட்டாங்க, அவங்களோட ஒப்பீனியனும் நம்ம கேட்கணும். நாளைக்கு யாழினிக்கு நாங்க இருக்கிறதுனால ஏதாவது பிரச்சனை வரலாம், உங்களுடைய பிரைவசி டிஸ்டர்ப் ஆகலாம். சி, வாய மூடு, எதுக்கடா இப்படி லூசு மாதிரி உளறிக்கிட்டு இருக்க? யாழினி பத்தி உனக்கு தெரியாதா? அவ அப்படியெல்லாம் நினைக்க மாட்டாடா. எனக்கு புரியுது மச்சான், இருந்தாலும் இத நம்ம பொறுமையா பேசித்தான் முடிவெடுக்கணும். நான் காவியா கிட்ட பேசுறேன், நீயும் யாழினி கிட்ட பேசிப்பாரு, நம்ம 2 பேரும் ஒன்னா இருக்கிறதுல எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லதாண்டா. இருந்தாலும் என்று இழுக்க, என்னடா இருந்தாலும் சொரிஞ்சாலும்னு? நீ பேசாட்டிக்கே அமைதியா இரு, காவியா கிட்ட நானே பேசிக்கிறேன்.
இல்ல இல்ல, என் பொண்டாட்டி கிட்ட நான் தான் பேசுவேன். நீ பேசி கிழிச்ச வரைக்கும் போதும். நீ பேசினா ஒன்னும் வேலைக்கு ஆகாது. என் தங்கச்சிக்கிட்ட எப்படி பேசணும்னு எனக்கு தெரியும். நான் பேசி சம்மதம் வாங்கிக்கிறேன். இப்போ உனக்கு எதுவும் வேலை இல்லைனா நீ தயவு செஞ்சு கிளம்பு. எனக்கு தலைக்கு மேல வேலை கிடக்கு என்றவன் கம்ப்யூட்டரை தட்டிவிட்டு கையில் இருந்த ஃபைலை சரி பார்க்க அவனை பார்த்த சிவாவோ, ஏண்டா இவ்வளவு வேலையை தலைக்கு மேல வச்சுக்கிட்டு தான் என் தங்கச்சியை கட்டி பிடிச்சி ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தியா என்று ஆச்சரியமாக கேட்க, டேய், ஏகப்பட்ட டென்ஷன்ல மண்டை காயும் போது அப்பப்போ இப்படி ரிலாக்ஸ் பண்ணிக்கணும்டா. பாரு, என்னோட பிஏவா என் பொண்டாட்டியே இருக்கிறது எனக்கு எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கு தெரியுமா என்றதும், அதுதான்டா எனக்கு இப்ப ரொம்ப வயிற்றுச்சலா இருக்கு என்று சிவா பொறுமினான். அட பாவி, பொறாம பிடிச்சவனே, உனக்கு ஏண்டா இந்த மாதிரி ஒரு வயிற்றுச்சலு? முதல்ல உன் காலடி மண் எடுத்து எங்க 2 பேருக்கும் சுத்தி போடணும் என்றதும், டேய் ரொம்ப பண்ணாதடா. நீ உன் பொண்டாட்டிய பிஏவா உன் பக்கத்திலேயே வச்சுக்கிட்ட. ஆனா என் பொண்டாட்டிய நான் ஒரு நர்ஸா கூட பக்கத்துல வச்சுக்க முடியலையே. அதுக்கு இப்ப என்ன பண்ணலாம்ங்கிற? அதான் பேசாம என்னோட டாக்டர் வேலையை ரிசைன் பண்ணிட்டு காவியாவோட பிஏவா வந்து ஜாயின் பண்ணிடலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அடப்பாவி, டாக்டர் தொழில் எவ்வளவு புனிதமானது தெரியுமா? அதை விட்டுட்டு வந்து பிஏவா ஜாயின் பண்ண போறேன்னு சொல்ற? அறிவில்ல உனக்கு? நான் என்னடா பண்றது? நீ மட்டும் எப்ப பாரு உன் பொண்டாட்டி கூட 24 மணி நேரமும் ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு சுத்துற. ஆனா நான் இந்த மாதிரி எப்பவாவது கேப் கிடைச்சா வந்து பாக்கறதோட சரி. இல்லனா நைட்ல மட்டும்தான் ரொமான்ஸ் பண்ண முடியுது தெரியுமா? எவ்வளவு காஞ்சு போயிருக்கேன் மச்சான் நானு என்று பாவமாக கூறியவனை பார்த்தவனுக்கு சிரிப்புதான் வந்தது. சரி, அப்படின்னா ஒண்ணு செய்யலாமா? என்ன என்ன மச்சான்? எதா இருந்தாலும் நானும் என் பொண்டாட்டியும் சேர்ந்து இருக்கிற மாதிரி சொல்லுடா, உனக்கு புண்ணியமா போகும். அடப்பாவி, நீ பேசுறதெல்லாம் வச்சு பார்த்தா ரொம்பவும் தான் காஞ்சு போய் கிடக்க போல இருக்கே. சரி, நம்ம எல்லாரும் சேர்ந்து ஹனிமூன் போலாமா? ஏன்னா நாங்களும் போகல நீங்களும் போகல, நம்ம 2 ஜோடியுமே ஒன்னா சேர்ந்து போயிட்டு வரலாமா? வாவ், சூப்பர் மச்சான், கலக்கிட்ட போ. ஆனா ஏற்கனவே ஒரு டைம் ஹனிமூன் போய் உயிரை விட பார்த்தோம். இந்த டைம் அந்த மாதிரி எதுவும் நடக்காம சந்தோஷமா ஹனிமூனை என்ஜாய் பண்ணிட்டு வரணும்டா. ஆமா மச்சான், இந்த வாட்டி நம்ம எந்த தப்பு நடக்காம பத்திரமா போயிட்டு வரலாம். இப்போ இதுல எனக்கு தெரிய வேண்டியது என்னன்னா, நம்ம லோக்கல்ல போலாமா இல்ல வெளிநாட்டுக்கு போகலாமா? அது மட்டும் தான் எனக்கு தெரியணும். அத கூட அப்புறமா யோசிச்சுக்கலாம் மச்சான். இப்போ எனக்கு என்ன தெரியணும்னா, நம்ம 4 பேருமே போயிட்டோம்னா இந்த ஆபீஸை யாருடா மெயின்டைன் பண்றது? அதெல்லாம் மேனேஜர் பார்த்து பாருடா, ஒன்னும் பிரச்சனை இல்ல. நாம என்ன ஒரு வாரம் போவோமா, அவ்வளவு தானே? அதுவும் சரிதான். சரி, அப்படின்னு நம்ம எந்த ஊருக்கு போகலாம் என்று யோசித்துக் கொண்டிருந்தனர். அப்பொழுது அர்ஜுனோ, டேய் மச்சான், நம்ம குழுமணாலி போலாண்டா. எனக்கு யாழினி அங்க கூட்டிட்டு போகணும்னு ரொம்ப நாளா ஆசை. காவியாவுக்கும் அந்த இடம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். டேய் மச்சான், அந்த ஊர் பேரை கேட்கும் போதே உடம்பெல்லாம் சில்லுன்னு இருக்குதுடா. அந்த ஊருக்கே போலாண்டா. சரி, நீ காவியா கிட்ட பேசு, நான் யாழினி கிட்ட பேசுறேன். வீட்டுக்கு போய் அவங்க கிட்ட பேசி டிசைட் பண்ணிட்டு 2 நாள்ல கிளம்புற மாதிரி பிளான் பண்ணலாம். சரி மச்சான், அப்போ எப்படி போறது? இங்க இருந்து டெல்லிக்கு பிளைட்ல போயிட்டு அங்க இருந்து குழுமணாலிக்கு கார்ல போகணும். சரி, வீட்டுல போய் பேசிட்டு முடிவு பண்ணிக்கலாம். ஆமா, அதுவும் கரெக்ட் தான் என்று கூறியதும் சிவா சந்தோஷமாக அங்கிருந்து எழுந்தான். சரிடா, அப்ப நான் கிளம்புறேன், ஹாஸ்பிட்டல் போறேன். ஏற்கனவே 4-5 தடவை போன் வந்துருச்சு. அடப்பாவி, போன் வந்துமா இங்க அழுது வடிச்சுட்டு உட்காந்துக்கிட்டு இருந்த? அப்புறம் என்னடா பண்றது? எங்களுக்கு இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு, நாங்க சின்ன ஜெருசு இல்லையா, அதான் பிரிஞ்சு இருக்க முடியாம கஷ்டப்படுறேன். டேய், எனக்கும் போன மாசம் தாண்டா கல்யாணம் ஆச்சு. ஏதோ பல வருஷம் ஆன மாதிரி என்ன ஓல்டு டிக்கெட்ல சேர்க்காத, கொன்றுவோம் பாத்துக்க. சரிடா விடு, இதெல்லாம் ஒரு விஷயமா? நம்ம 2 பேருமே இளம் ஜோடிகள் தான். எப்படி இருக்கு? நல்லாத்தான் இருக்கு. சரிடா, அப்போ நான் கிளம்புறேன். ஈவினிங் நானே வந்து காவியாவை பிக்கப் பண்ணிக்கிறேன். இதுக்கு மேல நீ போயிட்டு திரும்பவும் வருவியா? வேண்டா விடு, காவியாவை நானே கூட்டிட்டு வந்துடுறேன். நீ டைரக்டா வீட்டுக்கு வந்துரு. இல்லடா, என் பொண்டாட்டி நான் வரலன்னா கோச்சுக்குவா. அதனால டெய்லி நான் தான் கூட்டிட்டு வருவேன்னு அவளுக்கு வாக்கு கொடுத்துருக்கேன். சோ சரி சரி, 2 பேரும் தனியா ரொமான்ஸ் பண்றதுக்கு எப்படியெல்லாம் கதை சொல்றான் பாரு. டே மச்சான், கண்டுபிடிச்சிட்டியா? ஆமா, வழி இது, மூடிக்கிட்டு கிளம்பு. சரி சரி, இதுக்கு மேல இங்க இருந்தா என் மரியாதை காத்துல பறந்துரும், நான் கிளம்புறேன் என்று தனது காரை எடுத்துக்கொண்டு நேராக மருத்துவமனைக்கு சென்று விட்டான். அன்று மாலை ஆபீஸ் முடிந்தவுடன் யாழினியை அழைத்து கொண்டு அர்ஜுன் கீழே வர காவியாவும் அவர்களுடன் சேர்ந்து லிப்டில் கீழே வந்தாள். அதே நேரம் சிவா சரியாக காரை நிறுத்திவிட்டு உள்ளே வர அவர்கள் 3 பேரும் ஒன்றாக வெளியே வருவதை பார்த்தவன்,
நான் வர்றதுக்குள்ளேயே வெளியே வந்துட்டியாடி என்று கேட்க, என்ன சிவா, கீழே வந்து பார்க்கிங்ல உங்களுக்காக வெயிட் பண்ணலாம்னு நினைச்சேன். சரி சரி, நீ கீழே வந்ததை பார்த்த உடனே எங்க உங்க அண்ணன் கூட ஏறிக்கிட்டு போயிடுவியோன்னு நினைச்சேன். ஆமா சிவா, நான் கூட அப்படித்தான் நினைச்சேன். அர்ஜுன் அண்ணா கூடவே பேசாம போயிடலாமான்னு. மொவளை, வேலை மனுக்கிட்டு நான் வேலையெல்லாம் விட்டுட்டு ஹாஸ்பிட்டல்ல இருந்து லொக்குன்னு ஓடி வந்தா நீ உங்க அண்ணன் கூட போவியா? ஒழுங்கு மரியாதையா இருந்துக்கோ. உனக்கு எனக்கும் இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு. நான் தான் உன்னோட புருஷன். இதோ உன் கழுத்துல ஒரு தாலியை கட்டி உன்னை என்னோட சொந்த ப்ராப்பர்ட்டியா மாத்தி இருக்கேன் பாரு. என்னை விட்டுட்டு நீ வேற யாரு கூடயாவது போன அவ்வளவுதான் என்று மூச்சு விடாமல் பேசினான். அவனை ஆச்சரியமாக பார்த்த அர்ஜுனோ, டேய், நீ இவ்ளோ எல்லாம் பேசுவியா? மூச்சை விடாம ஒரு பக்கம் ஃபுல்லா டயலாக் பேசுற. எனக்கு தேவைன்னா நான் பேச மாட்டேனா? நான் போகும்போது என்னடா சொல்லிட்டு போனேன்? என் பொண்டாட்டிய நான் தான் வந்து கூட்டிட்டு போவேன்னு சொன்னேனே இல்லையா? அப்புறம் எப்படி நீ கூட்டிட்டு போகலாம்? அடே அறிவு கட்டவனே, நான் எங்கடா அவளை கூட்டிட்டு போனேன்? நானும் யாழினி லிப்ட்ல ஏறும்போது அவளும் வந்து லிப்ட்ல ஏறினா. எல்லாம் ஒன்னா கீழே இறங்கி வந்திருக்கோம், அவ்வளவுதான். ஏதோ நான் உங்க 2 பேரையும் பிரிக்க வந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. போட, போய் உன் பொண்டாட்டியை நீயே கூப்பிட்டுட்டு கிளம்பு என்றவன் யாழினி கையை பிடித்து அழைத்து கொண்டு தன்னுடைய காரில் ஏறி அங்கிருந்து புறப்பட்டு விட்டான். காவியா சிவாவை பார்த்து சிரித்தபடியே நின்றிருக்க, இவனுக்கு எப்ப பாரு என்னை இன்சல்ட் பண்றதே பொழப்பா போச்சு. எல்லாத்துக்கும் காரணம் நீ தாண்டி. நீ ஒழுங்கா நான் வரதுக்கு முன்னாடி கீழே வராம இருந்திருந்தா இந்த அவமானம் எனக்கு நடந்திருக்குமா? ஹலோ பாஸ், என்னவோ இதுக்கு முன்னாடி நீங்க அசிங்கப்படாத மாதிரி பேசுறீங்க. எங்க அண்ணன் கிட்ட பல தடவை அவமானப்பட்டிருக்கீங்கல்ல, அப்புறம் எதுக்கு உங்களுக்கு இதெல்லாம்? பேசாம போய் வண்டியை எடுங்க. எனக்கு செம்ம டயர்டா இருக்கு. நான் இப்பவே வீட்டுக்கு போய் ஆகணும். பேசுடி பேசு. இப்பெல்லாம் உன் பேச்சு ரொம்ப திமிராகிடுச்சுல்ல, பேசு பேசு என்று வேகமாக சென்று காரை ஸ்டார்ட் செய்ய அவளும் காரில் அமர்ந்து கொண்டாள். அதே நேரம் யாழினி அர்ஜுனை பார்த்து, அர்ஜுன், என்ன இன்னைக்கு உங்க முகம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு? என்ன விஷயம்னு என்கிட்ட சொன்னா நானும் சந்தோஷப்படுவேன்ல. அது வேற ஒண்ணும் இல்ல பொண்டாட்டி, நாம மறுபடியும் ஹனிமூன் போக போறோம். என்னது, திரும்பவும் ஹனிமூனா? ஒரு ஹனிமூனே என் வாழ்க்கையில மறக்க முடியாதபடி ஆயிடுச்சு. இதுல 2வது முறையா? நினைச்சாலே ரொம்ப பதறுது அர்ஜுன் என்று கூறினாள். அவள் முகத்தை பார்த்தவனுக்கு அவளுடைய பதட்டம் நன்றாக புரிய அவள் கையை இறுக்கமாக தன் கைகளுக்குள் கோர்த்து பிடித்து கொண்டவன், இங்க பாரு, ஒரு தடவை ஏதோ தப்பு நடந்துருச்சு. இதுக்கு மேல அப்படியெல்லாம் நடக்காது. நான் இருக்கேன்ல, நீ எதை பத்தியும் கவலைப்படாம ரிலாக்ஸா இரு. இப்படியே நீ பயந்துகிட்டு இருந்தினா அப்புறம் எப்ப தாண்டி நம்ம ஹனிமூனுக்கு போறது? நம்மளோட வாழ்க்கையை நாம வாழ வேண்டாமா? அதெல்லாம் எனக்கு புரியுது அர்ஜுன். இருந்தாலும் உள்ளுக்குள்ள ஒரு சின்ன நடுக்கம். சரி, நம்ம எங்க போறோம் ஹனிமூனுக்கு என்று கேட்க, உனக்கு ஏதாச்சும் கெஸ்ஸிங் இருக்கா என்று கேட்டான். அவள் நீண்ட நேரமாக யோசித்தாள். ஊட்டி இல்ல கொடைக்கானல்? நோ. அப்போ ஃபாரின் கண்ட்ரி போறோமா? இல்ல. அட என்னடா இது, எது சொன்னாலும் இல்லங்கிறாரு என்று யோசித்துக் கொண்டிருந்தவள் பிறகு அவனிடமே சரணடைந்து விட்டாள். என்னால முடியல அர்ஜுன், நீங்களே சொல்லிடுங்களேன். எனக்கு அந்த அளவுக்கு எந்த பிளேஸும் தெரியாது. சரி சரி, நானே சொல்றேன். நாம குளுமணாலிக்கு போக போறோம். அர்ஜுன், இந்த ஊர் பேரை நான் கேள்விப்பட்டிருக்கேன். நிறைய பேர் அங்க ஹனிமூன் போவாங்கன்னு பாத்திருக்கேன். ஆனா அந்த ஊர் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியலையே. இருங்க, நான் இப்பவே கூகுள்ல சர்ச் பண்ணி பாக்குறேன், ஒரு நிமிஷம் இருங்க என்று தன் கைகளை அவன் கைகளில் இருந்து பிரித்து கொண்டு தனது போனை எடுத்து குளுமணாலியை பற்றி பார்க்க, எல்லா பக்கமும் முழுவதும் வெறும் பனியாக இருப்பதை பார்த்தவள் அப்படியே ஒரு கணம் உறைந்து போனாள். அர்ஜுன், இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஐஸ் பிளேஸ் தானா? ஆமாண்டி. வாவ், சான்ஸே இல்ல. செம்மையா இருக்கும்ல. கண்டிப்பா நம்ம நல்லா என்ஜாய் பண்ணணும். அதெல்லாம் நீ கவலைப்படாத, சும்மா தாறுமாறா தெறிக்க விட்டுடலாம். அது கூடவே உனக்கு இன்னொரு சந்தோஷமான விஷயம் சொல்லட்டுமா? என்ன விஷயம் என்று போனை எடுத்து வைத்துவிட்டு அவன் இடது கையை தன் கைகளால் சுற்றி இறுக்கமாக பிடித்து கொண்டு அவன் தோளில் சாய்ந்து கொண்டு கேட்டாள். நம்ம கூட காவியாவும் சிவாவும் வராங்க. 4 பேரும் ஒன்னா சேர்ந்துதான் போக போறோம். வாவ், சூப்பர் அர்ஜுன், செம்ம, சான்ஸே இல்ல. நான் எவ்வளவு ஹாப்பியா இருக்கேன் தெரியுமா? அன்னைக்கு எப்படி அந்த ரிசார்ட்டுக்கு நம்ம 2 பேரும் மட்டும் தனியா போனோமோ, அந்த மாதிரி இங்கேயும் தனியா போயிடுவோமோன்னு இப்ப கொஞ்சம் உள்ளுக்குள்ள ஒரு யோசனை வந்துச்சு. அது முழுசா வர்றதுக்கு முன்னாடியே நீங்க அதை ஸ்டாப் பண்ணிட்டீங்க. வாவ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒன்னா போறது செம்மையா இருக்கும்ல. ஆமாண்டி, அவங்களும் இப்ப தானே நியூ மேரிட்லி கப்பிள்ஸ். சோ நம்ம 4 பேரும் ஒன்னா சேர்ந்து போறதுதான் சரியா வரும். டேட்டை பிக்ஸ் பண்ணி சொல்லுங்க இன்னைக்கு நைட்டுக்குள்ள.
கண்டிப்பா நான் நைட்டு காவியா கிட்ட பேசிட்டு உங்களுக்கு சொல்றேன், சரியா? நீ சொன்னாதான் நான் ஃப்ளைட் டிக்கெட் போட முடியும் என்றதும் அவன் முகத்தை நிமிர்ந்து பார்த்து கன்னத்தில் நச்சென்று அழுத்தமாக ஒரு முத்தம் கொடுத்தாள். ஒரு நொடி அதிர்ச்சியில் காரை பிரேக் போட, என்ன பண்றீங்க அர்ஜுன் என்று அதிர்ச்சியானாள். நீயே எப்பயாவது ஒரு வாட்டி தான் இந்த மாதிரி முத்தம் கொடுப்ப, அதை ரசிச்சு அனுபவிக்க வேண்டாமா? சீ, நீங்க ரொம்ப மோசம் அர்ஜுன். ஆமாமா, நான் மட்டும் மோசமா இருந்து என்ன பிரயோஜனம்? நீ அந்த மாதிரி மோசமா இல்லையே, எல்லாத்தையும் நானே தான் பண்ண வேண்டியதா இருக்கு. வர வர நீங்க ரொம்ப பேட் பாய் ஆயிட்டீங்க. வாயை முடிட்டு அமைதியா காரை ஓட்டுங்க என்று கூறியவள் அவனை விட்டு நகர்ந்து அமர்ந்து வெளியில் வேடிக்கை பார்க்க தொடங்கினாள். மத்த நேரம் எல்லாம் கரெக்டா இருக்கா, இந்த ரொமான்ஸ் பண்ற நேரம் வந்துட்டா மட்டும் ராட்சசியா மாறிடுறாளே என்று சொல்லி மனதுக்குள் சிரித்தவன் பின்பு நேராக வீட்டிற்கு சென்றான். அதே நேரம் காவியா, என்ன சொல்றீங்க சிவா, நிஜமாலுமே நம்ம குளுமணாலிக்கு போக போறோமா? ஆமாண்டி, நம்ம 4 பேருமே ஹனிமூனுக்காக இந்த பிளேஸுக்கு தான் போக போறோம். இன்னைக்குதான் நானும் அர்ஜுனும் இத பத்தி பேசி டிசைட் பண்ணிட்டோம். வாவ், சூப்பர் சிவா. எனக்கும் மைண்டே ஒரு மாதிரியா இருந்துச்சு, எங்கேயாச்சும் வெளியில போயிட்டு வந்தா தேவையில்லைன்னு தோணுச்சு. ஆனா இப்ப கூட யாழினியும் அர்ஜுன் பாசும் வரப்போறாங்கன்னதும் எனக்கு சந்தோஷமா இருக்கு. சரி காவியா, எப்ப போலாம் என்ன ஏதுங்கிறத நைட்டுக்குள்ள நாம அர்ஜுன் கிட்ட சொல்லணும். சரி சரி, நான் வீட்டுக்கு போன உடனே யாழினி கிட்ட பேசிட்டு உங்களுக்கு சொல்றேன் என்று இருவரும் சந்தோஷமாக வீட்டிற்கு வந்து சேர்ந்தனர். பிறகு இரவு உணவின் போது அனைவரும் ஒன்றாக அமர்ந்து சாப்பிட்டு கொண்டிருக்க, சிவா அவனின் அம்மா அப்பாவிடம், அம்மா அப்பா, நாங்க 4 பேரும் குளுமணாலிக்கு ஹனிமூன் போகலாம்னு பிளான் பண்ணியிருக்கோம். சூப்பர் சிவா, ஏற்கனவே நீங்க போன ட்ரிப்பு பாதியிலே நின்னு போச்சு. இந்த தடவையாவது சந்தோஷமா பத்திரமா போயிட்டு வாங்க என்று கூற அனைவர் முகத்திலும் சந்தோஷம் தாண்டவமாடியது. பின்பு சாப்பிட்டு முடித்தவுடன் 2 ஜோடிகளும் மொட்டை மாடிக்கு சென்று தங்களது ஹனிமூன் பற்றிய பிளான் செய்ய தொடங்கினர். அப்பொழுது காவியாவும் யாழினியும், நாளைக்கு கிளம்பணும்னு சொல்றாங்க, உனக்கு ஓகேவாடி என்று கேட்க, உடனே காவியாவும், எனக்கு ஓகே தான், ஒன்னும் பிரச்சனை இல்ல என்றார். சரி, அப்போ எனக்கு ஓகே தான். அப்போ நான் டிக்கெட்டை புக் பண்ண சொல்லட்டுமா? தாராளமா சொல்லுடி, எனக்கு இங்க இருக்க ரொம்ப போர் அடிக்குது. எங்கேயாச்சும் வெளியில போகணும்னு தான் தோணிக்கிட்டே இருந்துச்சு. ஆமா காவியா, அப்படிதான் இருந்துச்சு. கொஞ்ச நாளாவே ஒரே டென்ஷன். பிசினஸ் ஒரு மாதிரி மண்டையை இரிட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்குது. இந்த மாதிரி ஒரு சில்லான பிளேஸுக்கு போயிட்டு வந்தா நமக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும் இல்ல என்று பேசிக் கொண்டிருந்தனர். அவர்கள் பக்கத்தில் வந்த அவர்களது கணவர்கள் அவரவர்கள் மனைவியின் தோள் மேல் கையை போட்டுக்கொண்டு, என்ன 2 பேரும் சீரியஸ் டிஸ்கஷன் முடிச்சிட்டீங்கன்னா இப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து பேசலாமா? எங்களுக்கு ஓகே தான், நம்ம எப்ப வேணாலும் கிளம்பலாம். சூப்பர் டி. அப்புறம் சிவா, நாளைக்கு ஈவினிங் ஆபீஸ் முடிஞ்சு நம்ம 4 பேரும் அப்படியே ஷாப்பிங் போயிட்டு வந்துடலாம். எதுக்குடா மச்சான் ஷாப்பிங்? டேய், நம்ம போறது ஒரு குளிரா இருக்கிற பிளேஸுக்கு. சோ அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ், ஜாக்கெட், கிளவுஸ், கேப்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருக்குது இல்ல இவங்க 2 பேருக்கும்? ஆமாமா, நமக்கு கூட இருக்குது, பிரச்சனை இல்ல. இவங்களுக்கு கண்டிப்பா வாங்கி ஆகணும். அப்படின்னா நாளைக்கு ஈவினிங் ஆபீஸ் முடிஞ்சு நம்ம எல்லாரும் அங்கிருந்தே கிளம்பிடலாம். சரிடா, அப்போ இதான் பிளான். நாளன்னைக்கு நம்ம கிளம்புறோம். நான் இப்பவே போய் டிக்கெட்டை புக் பண்ணிடுறேன். அப்போ போய் எல்லாரும் தூங்கலாம் வாங்க என்று அனைவரும் ஒன்றாக கீழே வந்து விட்டனர். அர்ஜுன் அறைக்குள் நுழைந்த உடனே யாருக்கோ போன் செய்து குளுமணாலிக்கு 4 டிக்கெட்டை புக் செய்தான். பிறகு யாழினியை இறுக்கமாக அணைத்துக் கொண்டவன், யாழினி, அங்க போய் நம்ம ஒவ்வொரு நிமிஷத்தையும் சந்தோஷமா அனுபவிக்கணும்டி. யார பத்தியும் எதை பத்தியும் யோசிக்காம நம்மளுக்காக ஒரு வாழ்க்கையை வாழணும். கண்டிப்பா அர்ஜுன், நீங்க ஆசைப்படுற மாதிரியே நடக்கும் என்று பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே அவளை இழுத்து கொண்டு மெத்தையில் விழுந்தவன், என்னவோ தெரியலடி, இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் நீ என்ன ரொம்ப கெடுத்துட்ட. ஏன் அர்ஜுன் இப்படி சொல்றீங்க? ஆமா, இத்தனை வருஷம் நான் ரொம்ப நல்ல பையனா இருந்தேன். ஆனா எப்போ நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தியோ அப்பத்துல இருந்து தினம் தினம் நீ வேணும்னு எனக்கு தோணுது. ஒரு ராத்திரி கூட நீ இல்லாம என்னால இருக்க முடியல. அந்த அளவுக்கு என்ன உன் பின்னாடியே சுத்த வச்சுட்டல்ல. என்ன பேசுறீங்க அர்ஜுன்? புருஷன் பொண்டாட்டி இந்த மாதிரி ஒத்துமையா அந்யோன்யமா இருக்கிறது நல்ல விஷயம் தானே? அதுவும் இல்லாம எல்லாரும் சொல்லுவாங்க, நான் கேள்விப்பட்டிருக்கேன். என்னன்னு என்று அவள் முகத்தில் இருந்த முடியை தள்ளிவிட்டு கொண்டே கேட்க, ஆசை 60 நாள், மோகம் 30 நாள்னு சொல்லுவாங்க. ஆக மொத்தம் 90 நாள்ல இந்த அன்பு, காதல், ரொமான்ஸ், பாசம் எல்லாமே காணா போயிடுமாமே அப்படின்னு யார் சொன்னது? உண்மையான காதல் இருக்கிற இடத்துல அந்த மாதிரி எதுவும் போகாது. பார்க்கலாம், நம்ம விஷயத்துல அந்த மாதிரி நடக்காம இருந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம்.
அப்படியெல்லாம் எதுவும் நடக்காதுடி. அப்புறம் யாழினி, நான் உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைச்சேன். சொல்லுங்க. கல்யாணமாகி இவ்வளவு நாள் ஆச்சு, உங்க வீட்டுக்கு போகணும், எல்லாரையும் பார்க்கணும்னு உனக்கு ஆசையே இல்லையா? ஆசையெல்லாம் இருக்குதுதான், ஆனா அங்க போகிறதுக்கு தான் எனக்கு பிடிக்கல. இருந்தாலும் அங்க போகாமயே இருக்க முடியாது இல்லடி. நாளைக்கு உங்க வீட்டுக்கு போகலாமா? வேண்டாம் அர்ஜுன், நாளைக்கு ஷாப்பிங் போற வேலை இருக்குது இல்ல, சோ நாளைக்கு மறுநாள் வேணும்னா போலாம். சரிடி, ஓகே என்றவன் அதற்கு மேல் பேச்சுக்கு இடம் கொடுக்காமல் மலமளவென்று அவனுடைய வேலையில் இறங்க அன்று இரவு அவர்களுக்கு மிகவும் சந்தோஷமாக கழிந்தது. அதே நேரம் சிவா அவனது அறையில் காவியாவின் மடியில் தலையை வைத்து படுத்துக்கொண்டு, காவியா, இந்த ஹனிமூன்ல நம்ம மறக்க முடியாத ஒரு ஞாபகார்த்தத்தை கொண்டு வரணும்டி. கண்டிப்பா சிவா, அது மட்டும் இல்ல, நம்ம 2 பேரும் அங்க இருக்கிற ஒவ்வொரு நிமிஷத்தையும் நல்லா என்ஜாய் பண்ணி மனசுல பதிய வச்சுக்கணும். திரும்பி வரும்போது நம்மளோட மனசு முழுக்க அந்த ஹனிமூன் பத்தின சிந்தனை மட்டும்தான் இருக்கணும். மீதி எல்லாத்தையுமே நம்ம மறந்துடணும், சரியா? கண்டிப்பா, நீங்க கவலையே படாதீங்க என்று கூறி அவன் நெற்றியில் குனிந்து முத்தம் வைக்க, அவனோ இதெல்லாம் எனக்கு பத்தாது என்று அவளை கீழே தள்ளி அவள் மேல் சரிந்தவன் நொடி நேரத்தில் அவளை தன் கட்டுப்பாட்டுக்கு கீழ் கொண்டு வந்து முழுமையாக அவனை ஆட்கொள்ள தொடங்கினான். அன்றைய இரவு 2 ஜோடிகளுக்குமே தூங்கா இரவாக கழிந்து கொண்டிருந்தது. ஒருவருக்கொருவர் சளைத்தவர் இல்லை என்பது போல கட்டிலில் அவர்களது சாகத்தத்தை நிகழ்த்தி கொண்டிருந்தனர். அடுத்த நாள் அவர்கள் பேசிக் கொண்டது போலவே மாலை அலுவலகம் முடிந்து 2 ஜோடிகளும் ஒன்றாக கிளம்பி ஷாப்பிங் மாலுக்கு சென்றனர். அங்கே உள்ளே நுழைந்ததும் இருவருக்கும் பொதுவான ஜெர்கின், கிளவுஸ், கேப், சாக்ஸ் என்று அனைத்தும் வாங்கியவர்கள் பின்பு தன்னுடைய மனைவிகளை கழட்டி விடுவதற்கு பிளான் செய்து, யாழினி, நீயும் காவியாவும் போய் உங்களுக்கு தேவையான வேற ஏதாச்சும் பர்சனல் திங்ஸ் வாங்கணும்னா வாங்கிட்டு வந்துருங்க, சரியா? ஏன் அர்ஜுன், திடீர்னு எங்களை கழட்டி விடுறீங்க? சச்ச, அப்படி இல்லடி, நீ மட்டும் தனியா என் கூட வந்திருந்தீனா நானே உன்னை கூட்டிட்டு போய் எல்லாமே வாங்கி கொடுத்திருப்பேன். இப்போ காவியாவும் இருக்கா இல்லையா, கொஞ்சம் சங்கடமா இருக்கும், அதுக்காகத்தான் சொல்றேன் என்றான். அதே நேரம் சிவாவும் காவியாவிடம் அதையே சொல்லி அனுப்பி வைக்க யாழினியும் காவியாவும் லேடிஸ் செக்ஷனுக்கு சென்றார்கள். தங்களுக்கு தேவையான உள்ளாடைகளை கேட்க அவர்களோ, என்ன மேடம், ஹனிமூன் போக போறீங்களா? ஆமா என்றதும் அந்த பெண் அவர்களை பார்த்து சிரித்துவிட்டு, ஹனிமூன் போறதுக்கு நார்மலா எப்பவும் போடுற மாதிரி எல்லாம் திங்ஸ் வாங்க கூடாது மேடம். அதுக்கு எங்க கடையில ஸ்பெஷல் ஐட்டம்ஸ் நிறைய இருக்கு, எல்லாமே உங்களுக்கு காட்டுறேன், அதுல இருந்து நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க என்று அந்த பெண்மணி கூறிவிட்டு அதை எடுத்து கொண்டு வர சொல்ல, அப்பொழுது காவியாவோ, என்னடி இவங்க ஹனிமூன் போறதுக்கெல்லாமா தனித்தனியா ட்ரெஸ் வச்சிருப்பாங்க? உலகம் எங்க போயிட்டு இருக்குதுன்னே தெரியல, அதுவும் இல்ல உள்ள போடுற ஐட்டம். அது எப்படி இருந்தா என்ன, வாய மூடுடி, அவங்க நம்மளோட வயசுல பெரியவங்க, ஏதோ சொல்றாங்கன்னா அப்ப கண்டிப்பா அதுல ஒரு காரணம் இருக்கும். நம்மளும் நம்மளோட புருஷங்களை எப்படியாவது இம்ப்ரெஸ் பண்ணணும் இல்ல, அதுக்கு இந்த மாதிரி ஏதாவது புதுசா ட்ரை பண்ணலாம்டி என்று கூற, அதே நேரம் காவியாவோ, யாழினி, வர வர நீ ரொம்ப தேறிட்டடி. ஆமா, இந்த விஷயத்துல நான் உன்னோட சீனியர், அத நீ ஞாபகத்துல வச்சுக்கோ. சரிங்க சீனியர் மேடம், நீங்க சொன்னீங்கன்னா அது கரெக்டா தான் இருக்கும் என்று சிரித்தபடி கூற, அதற்குள் அந்த பெண்மணி எடுத்துக்கொண்டு வந்து காட்டிய உடைகளை பார்த்து இருவரும் வாயை பிளந்து கொண்டு ஒருவரையொருவர் திருத்திருவென்று பார்த்து முழிக்க, இங்க பாருங்க, பாக்குறதுக்கு இதெல்லாம் இப்படிதான் இருக்கும், ஆனா போட்டு பாத்தீங்கன்னா அழகா இருக்கும். ஹனிமூன் போகும்போது இந்த மாதிரி எல்லாம் போடாம வேற எப்ப போட போறீங்க சொல்லுங்க? நிஜமா உங்க 2 பேரோட புருஷங்களுக்கும் இது எவ்வளவு பெரிய சர்ப்ரைஸா இருக்கும் தெரியுமா என்று அந்த பெண் கூற, இருவர் கண்களும் ஆச்சரியத்தில் விரிந்தது. உடனே காவியா, யாழினி, அப்போ நம்ம கண்டிப்பா இதை தாண்டி வாங்கணும், அப்பதான் அவங்களை ஈஸியா கரெக்ட் பண்ண முடியும். ஏண்டி, ஏற்கனவே அவங்க 2 பேரும் நம்ம பின்னாடிதான் தெரிஞ்சுக்கிட்டு கிடக்குறாங்க, இனி இதையும் மாடிக்கிட்டு போய் நின்னா 24 மணி நேரமும் நம்ம பின்னாடியே சுத்திக்கிட்டு இருப்பாங்க. நல்லா யோசிச்சுக்கோ, பின் விளைவுகள் ரொம்ப பயங்கரமா இருக்கும் என்று அவள் காதில் ரகசியமாக கூற, அதெல்லாம் பாத்துக்கலாண்டி, ஹனிமூனுக்கு போயிட்டு அங்க என்ன சாமியா கும்பிட போறோம், இதை விட வேற என்ன வேலை இருக்கு சொல்லு பாப்போம். அப்புறம் இஷ்டம் என்றவர்கள் அதிலிருந்து அவர்களுக்கு தேவையான உடைகளை அனைத்தும் தேர்வு செய்து கொண்டு பில்லிங் செக்ஷனுக்கு அனுப்பினர். அதற்குள் அர்ஜுனும் சிவாவும் வேறொரு கடைக்கு சென்று தன் மனைவிகளுக்கு ஹனிமூனில் போடுவதற்கு என்று மிகவும் கிளாமரான டிரான்ஸ்பரண்டான உடைகளை ஆசை ஆசையாக பார்த்து தேர்ந்தெடுத்தனர். டேய் மச்சான், என் பொண்டாட்டி இதெல்லாம் போடுவாளாடா என்று சிவா சந்தேகமாக கேட்க, டேய், அங்க போய் கொடுத்து போடுன்னு சொன்னா போட்டுதானே ஆகணும், பொண்டாட்டியை எப்படி கரெக்ட் பண்றதுன்னு தெரியாத நீ எல்லாம் என்னடா புருஷன்? டேய், உடனே ஒரு செகண்ட்ல நான் அசிங்கப்படுத்துறாத,
அதெல்லாம் என் பொண்டாட்டி எப்படி கரெக்ட் பண்ணணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா இந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டா காவியா எப்படி இருப்பான்னு யோசிச்சு பாத்துட்டு இருக்கேன். அப்படின்னா அப்படி தனியா போய் யோசி, நான் என் பொண்டாட்டிக்கு யோசிக்கிறேன் என்றவர்கள் மீண்டும் விதவிதமான ஆடைகளை வாங்கி பில் போட்டுக்கொண்டு சந்தோஷமாக வெளியில் வர யாழினியும் காவியாவும் எதிரில் வந்தவர்கள், எங்க போனீங்க? எங்க 2 பேரையும் தனியா விட்டுட்டு நீங்க வெளியில போய் எங்கேயோ ஷாப்பிங் பண்ணிட்டு வரீங்களா? இல்லடி, இது ஃபுல் அண்ட் ஃபுல் லேடி செக்ஷன் இல்லையா, அதான் பக்கத்து கடையில போயிட்டு எங்களுக்கு தேவையான திங்ஸும் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தோம் என்றதும் காவியாவும் யாழினியும் ஒருவரையொருவர் சந்தேகமாக பார்த்து கொண்டு, ஏண்டி நமக்கு வாங்கின மாதிரியே இவங்களும் ஸ்தல்லட மாதிரி ஏதாவது வாங்கிட்டு வந்திருப்பாங்களோ என்று கேட்க, அவங்க என்னவோ வாங்கிட்டு போறாங்க, நமக்கு என்ன வந்துச்சு? சரிங்க அர்ஜுன், நாங்க எல்லாமே ஷாப்பிங் பண்ணிட்டோம், நீங்க 2 பேரும் போய் பில் பே பண்ணிட்டு அந்த திங்ஸ வாங்கிட்டு வந்துருங்க. சரி என்று விட்டு அவர்கள் முன்னே நகர, அந்த பேக்கை எங்ககிட்ட கொடுங்க, நாங்க வச்சிருக்கோம், எல்லாத்தையும் நீங்களே தூக்கிட்டு வருவீங்களா என்று கேட்டதும் சிவாவிற்கு தூக்கி வாரி போட்டது. ஐயோ, அதெல்லாம் எதுவும் வேணாம் என்று அதிர்ச்சியாக கூறினான். ஏன், பேக்கை நான் வச்சுக்கிறேன்னு தானே சொன்னேன், அதுக்கு எதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க என்று காவியா கேட்க, அப்பொழுது சிவாவோ, சேச்சே இல்ல செல்லம், உங்களுக்கு எதுக்கு கஷ்டம், நீங்க எதுக்கு வெயிட்ட தூக்கி சிரமப்படணும், அதுக்கு தானே கூட புருஷங்க நாங்க வந்திருக்கோம், நாங்க பாத்துக்கிறோம். நீங்க 2 பேரும் அதோ பாருங்க, ஒரு காஃபி ஷாப் இருக்கு, அங்க போய் உட்காந்து 4 பேருக்கும் காஃபி ஆர்டர் பண்ணுங்க, நாங்க இப்பவே பில்ல போட்டுட்டு வந்துடுறோம் என்றதும் அவர்களும் சரி என்று சொல்லிவிட்டு அந்த காஃபி ஷாப்பில் அமர்ந்து காஃபியை ஆர்டர் செய்ய, காஃபி டேபிளுக்கு வரும்பொழுது அர்ஜுனும் சிவாவும் வந்துவிட்டனர். பிறகு நால்வரும் சந்தோஷமாக சிரித்து பேசி காஃபியை குடித்து முடித்துவிட்டு வீட்டிற்கு புறப்பட்டு செல்லும் பொழுதே, டே மச்சான், இன்னைக்கு நைட்டே முடிஞ்ச வரைக்கும் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிடணும்டா. யாழினி, வீட்டுக்கு போன உடனே நாம பேக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். உடனே சிவாவும், ஆமா காவியா, காலையில ஆபீஸ்க்கு போகணும்ல, சோ இப்பவே நம்ம பேக் பண்ணி வச்சிடலாம் என்று பேசிக்கொண்டே வீட்டிற்கு சென்றவர்கள் அன்று இரவு தங்களுக்கான பேக்கிங்கை முடித்து தூங்குவதற்கே மிகவும் தாமதமாகிவிட்டது. இன்றைக்கு வேறு எதுவும் வேண்டாம் என்று அமைதியாக படுத்து உறங்கிவிட்டனர். அடுத்த நாள் காலை ஆபீஸிற்கு கிளம்பிய காவியா யாழினியை பார்த்து, ஏண்டி கிளம்பலாமா? போலாண்டி என்று இருவரும் அவரவர்கள் காரில் ஏறி புறப்பட அவர்களது கணவர்கள் அவரை ஆபீஸிற்கு அழைத்து சென்றனர். அன்று மாலை வேலை முடிந்து வெளியே வந்து வீட்டிற்கு புறப்படும் பொழுது காவியா யாழினியிடம், சரியாணி நாம கிளம்பலாமா? இல்லடி, நீ முன்னாடி வீட்டுக்கு போ, நான் அம்மா வீட்டுக்கு போயிட்டு அப்பாவையும் மித்ரனையும் பார்த்து விஷயத்த சொல்லிட்டு அதுக்கப்புறமா நம்ம வீட்டுக்கு வரேன். அவங்க கிட்ட சொல்லாம நம்ம எப்படி போறது? ஆமாண்டி, நானே சொல்லணும்னு நினைச்சேன், மறந்துட்டேன். சரி, மித்ரனையும் அங்கிளையும் நான் ரொம்ப கேட்டேன்னு சொல்லு. கண்டிப்பா என்றவுடன் அவர்கள் புறப்பட்டு சென்றுவிட பிறகு அர்ஜுன் யாழினியை அழைத்துக் கொண்டு அவர்களது வீட்டிற்கு சென்றான். அன்று யாழினியும் அர்ஜுனும் வருவதாக முன்கூட்டியே போன் பண்ணி சொல்லிவிட்டதால் மித்ரன் டியூஷனுக்கு செல்லாமல் லீவ் போட்டுவிட்டு வீட்டிலேயே காத்திருந்தான், அவனின் அக்கா மாமாவின் வரவிற்காக. அந்நேரம் அவர்கள் வீட்டு வாசலில் கார் வந்து நிற்க ஆர்வமாக வெளியே ஓடிய மித்ரன் அக்காவையும் மாமாவையும் பார்த்ததும் சந்தோஷம் அடைய வேகமாக ஓடி சென்று யாழினியை இறுக்கமாக அணைத்துக் கொண்டான். அக்கா, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன்டா மித்ரா, நீ எப்படி இருக்க? நானும் நல்லா இருக்கேன். மாமா வாங்க மாமா, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் மித்ரா. மாப்ள உள்ள வாங்க. சரிங்க மாமா என்று இருவரும் உள்ளே செல்ல அவர்களை அமர வைத்துவிட்டு மித்ரன் நேராக கிச்சனுக்கு ஓடி சென்று இருவருக்கும் காஃபி போட்டு எடுத்துக்கொண்டு வந்தான். அதை பார்த்த அர்ஜுனுக்கு கோபமாக வந்தது. ஏனென்றால் கமலா உள்ளே நுழைந்தவுடன் இவர்களை பார்த்து விட்டு அறைக்குள் சென்று கதவை சாத்தி கொண்டார். மித்ரன் இருவருக்கும் காஃபி போட்டு கொண்டு வந்து கொடுத்தான். ஏன் மித்ரா, இதெல்லாம் உங்க அம்மா செய்ய மாட்டாங்களா? அதான் பாத்தீங்களே மாமா, நீங்க வந்த உடனேவே மூஞ்ச திருப்பிட்டு போனத. அதெல்லாம் நமக்கு எதுக்கு, நாம பேசும்போது அவங்க இங்க இல்லாம இருக்கிறதே ரொம்ப நல்லதுதான் என்று கூறியதும் காஃபியை வாங்கி பருகியவன், அப்புறம் மாமா, மித்ரா, உங்க 2 பேர்கிட்டயும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சொல்லுங்க மாப்ள. நானும் யாழினியும் காவியாவும் சிவாவும் 4 பேருமா சேர்ந்து குழுமநாளைக்கு ஹனிமூன் போகலாம்னு பிளான் பண்ணியிருக்கோம். நாளைக்கு கிளம்புறோம். அதான் உங்களை நேர்ல பார்த்து இந்த விஷயத்த சொல்லிட்டு போகலாம்னு வந்தோம். ரொம்ப சந்தோஷம் மாப்ள. வாவ் மாமா, சூப்பரான பிளேஸ்க்கு போறீங்கல்ல? ஆமாண்டா மித்ரா, வரும்போது உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, நான் வாங்கிட்டு வர்றேன். எனக்கு எதுவும் வேண்டாம் மாமா, நீங்க 2 பேரும் பார்த்து பத்திரமா போயிட்டு நல்லபடியா வாங்க. அக்கா, ட்ரிப்ப நல்லா என்ஜாய் பண்ணு, சரியா?
நிச்சயமா மித்ரா. அப்புறம் நீ நல்லா படிக்கிறியா? நான் நல்லா படிச்சிட்டு இருக்கேன்க்கா. அதான் போர்டு எக்ஸாம் வருது இல்ல. மித்ரா, நல்லா படிச்சு நல்ல மார்க்க ஸ்கோர் பண்ணு, சரியா? நீ ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்க தேவையில்லை. நீ ரிலாக்ஸா ஃப்ரீயா படி. உன்னால முடிஞ்ச அளவுக்கு எக்ஸாம் எழுது. நீ எவ்வளவு மார்க் ஸ்கோர் பண்றியோ அதை வச்சு நாம மிச்சத்தை பாத்துக்கலாம். உன்னை ரொம்ப போட்டு கஷ்டப்படுத்திக்காத, ஓகேவா? கண்டிப்பா மாமா என்று கூற, பின்பு சிறிது நேரம் அனைவரும் ஒன்றாக பேசி இருந்து விட்டு யாழினியை அழைத்து கொண்டு அர்ஜுன் தன்னுடைய வீட்டிற்கு புறப்பட்டு விட்டான்.